Hi friends, welcome to my channel Healthy Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரசம். இது ரொம்பவே ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிபி. டைஜஷனுக்குலாம் ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து அதை நல்லா ஒரு 15 நிமிஷம் ஊற போட்டு அது ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். அது கூட கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். நான் இப்போ வந்து ஒரு 2 to 3 பேருக்கான ரசம் அளவு சொல்றேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அரை ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், கொத்தமல்லி தழை, பெருங்காயம், உப்பு, பூண்டு ஒரு 10 to 12 பல்லு, தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, ஒரு சிகப்பு மிளகாய், மஞ்சத்தூள், குழம்பு மசாலா. இந்த குழம்பு மசாலா எப்படி செய்யறதுன்னு என்னோட இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த குழம்பு மசாலையில சிகப்பு மிளகாய், மல்லி பவுடர் எல்லாம் சேர்ந்தே இருக்கு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மிளகு, சீரகம், பூண்டு இது எல்லாத்தையுமே நல்லா இடித்து வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு வேளை இடிக்கிறதுக்கான இது இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதை வந்து இடித்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மிளகு, பூண்டு, சீரகம் இது மூணுத்தையும் நான் இடித்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது கூட நம்ம தாளிக்க தேவையான பொருட்களை சேர்த்துடலாம். இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதோட பச்சை வாசனை போகும், கொஞ்சம் ஜூஸியாகவும் இருக்கும். நல்லா பழுத்து தக்காளியாக இருந்ததுன்னா நீங்கள் அதை அப்படியே மேஷ் பண்ணி புளி தண்ணியோடையே சேர்த்து வச்சுக்கலாம். இப்படி இல்லாட்டி இப்படி வதக்கினாலும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஒரு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட நம்ம நசுக்கி வச்சிருக்கிற பூண்டு, மிளகு, சீரகம் இந்த இதை ஆட் பண்ணி ஒரு அரை நிமிஷம் நல்லா வதக்கலாம். இது சேர்த்த ஒரு 30 செகண்ட்லேயே நல்ல ஒரு வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு. இப்போ இது கூடவே நம்ம மஞ்சத்தூளும் குழம்பு மசாலா ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ல அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. அதே சமயம் இந்த நம்ம போட்டிருக்க இந்த குழம்பு மசாலா பச்சை வாசனையும் போகணும். ஸோ அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்மில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் வச்சிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக நம்ம இறக்கும்போது பெருங்காயத்தூளும் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அதை பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம இப்போ குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக கொஞ்சமாக பெருங்காயம் நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் கீப் வாட்சிங்.